எங்க ஒரு பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட வந்து மலைக்கு மேல கூட்டிட்டு போயிட்டு தள்ளி விட்டுருவா. எதனாலனா, இப்ப இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நெறைய சொத்து இருக்கும். அந்த சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு இவர கொன்னுட்டா எல்லாம் நம்மளுக்கு தான் வந்துரும் அப்டின்ட்டு தள்ளி விட்டுருவா. ஆனா உண்மை என்னன்னா, அவரு வந்து இறந்துலாம் போயிருக்க மாட்டாரு. உயிரோட தான் இருந்திருப்பாரு. ஆனா உயிருக்கு போராடிட்டு தான் இருப்பாரு. அந்த பக்கமா ஒரு வயசானவர் போவாரு. அந்த வயசானவர் கையில ஒரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன் வந்து மேஜிக் ஃபோன் தான். இப்ப அந்த ஃபோனை வச்சு இவர வந்து வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போயிருவாரு. இப்ப இவரு கண்ண திறந்து பார்த்த உடனே இது எந்த உலகம், நான் எங்க இருக்கேன் அப்டின்ட்டு கேக்குறப்போ, இந்த ஃபோனை வச்சுக்கோ அப்டின்ட்டு எடுத்து கொடுப்பாரு. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஃபோன் தான். இந்த ஃபோன் நீ வச்சிருக்க அப்டின்னா உனக்கு அடுத்த ஃபியூச்சர்ல என்ன நடக்க போதோ அது எல்லாமே கண்ணு முன்னாடியே தெரியும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ எப்படி நார்மலா வந்து ஒரு மெசேஜ் வந்தா நோட்டிஃபிகேஷன் வருமோ, அதே மாதிரி இப்போ அடுத்து உனக்கு என்ன நடக்க போகுது, ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துருப்பாரு. டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா இப்போ இவர் வந்து வீட்டில் தான் தூங்கிட்டு இருந்திருப்பாரு. அவர் ஒய்ஃப்லாம் தள்ளி விடுறதுக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி போயிருப்பாரு. இப்போ ஒரு வேளை நம்ம கனவுல தான் இருந்திருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு அவரும் நினைச்சிட்டே இருக்கும்போது கையில ஃபோன் இருக்கும். கையில ஃபோன் இருக்கு அப்படின்னா அப்போ இது உண்மையாவே தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு வந்து அவரும் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அந்த வயசானவர் சொன்னதெல்லாம் அவர் நம்பவே மாட்டாரு. ஏதோ உளறிட்டு போறாரு. இந்த ஃபோன் வேற கிடைச்சிருக்கு, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு, அதனால இதை கொண்டு போயிட்டு வித்துடலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டு இருப்பாரு. இப்போ இவரோட ஃபோன்ல வந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது இன்னும் 5 செகண்ட்ல உன்னோட தலைக்கு மேல ஒரு பூத்தொட்டி விழ போகுது அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதனால அதே இடத்துல நின்ன உடனே கரெக்டா வந்து பூத்தொட்டி அவருக்கு தலைக்கு மேல விழாம கீழே விழுந்திருக்கும். அப்ப இந்த ஃபோன் பொய் இல்ல, உண்மைதான் போல இருக்கு அப்படின்ட்டு அவரும் புரிஞ்சுப்பாரு. இப்ப வீட்டுக்கு போனா அவங்க அப்பாவும் அம்மாவும் உட்காந்து ஏதோ அடுத்ததா ட்ரிப்பு போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க போறாங்கன்னா இந்த பழைய காலத்து பொருள்லாம் விற்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. நாளை காலையில் நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்றப்போ வந்து அவரும் எதுவும் சொல்ல மாட்டார். சரி ஓகே கிளம்பிடுங்கன்னு தான் சொல்வாரு. ஆனா அவரோட போன்ல வந்து நாளைக்கு ஆக்சிடென்ட் ஆகும், அதுல உங்க அப்பா அம்மா இறந்து போயிடுவாங்க அப்படின்ட்டு நோட்டிபிகேஷன் வந்த உடனே அவங்க கிட்ட போயிட்டு நீங்க நாளைக்கு போவே கூடாது அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா அவங்க அப்பா அம்மா நாங்க கண்டிப்பா போயே தான் ஆகும், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. என்ன ஆனாலும் சரி நீங்க போவே கூடாது, போனீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. சரி ஓகே நாங்களும் போல அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இவரும் நிம்மதியா போயிட்டு தூங்கிடுவாரு. அடுத்த நாள் காலையில இப்ப இவருக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து உங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க அப்படின்ட்டு வந்திருக்கும். இவங்கள தான் நான் போக கூடாதுன்னு சொன்னேனே, இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு கீழே போய் பார்த்தா இப்ப இவர் வந்து முழிச்சிட்டு இருக்கும் போது எப்படியோ சொல்லிட்டு கிளம்ப முடியாது அப்படின்றதுக்காக தூங்கிட்டு இருக்கும் போதே வந்து அவங்க கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அதனால இப்ப அவங்க வந்து எந்த இடம் சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு வந்து இவரும் கிளம்பி போயிருப்பாரு. அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது, அதனால வாங்க எல்லாரும் போயிடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா யாருமே நம்ப மாட்டாங்க. எல்லாரும் வந்து எப்படி வந்து நெகட்டிவா பேசுறான் பாரு அப்படின்ட்டு திட்டிட்டு உள்ள போயிடுவாங்க. இவரோட அப்பா அம்மாவும் நம்பி இருக்க மாட்டாங்க, திட்டிட்டு உள்ளதான் போயிருப்பாங்க. ஆனா கடைசியில உண்மையாவே வந்து அந்த பில்டிங்கே மொத்தமா இடிஞ்சு அப்படியே கீழே விழுந்துரும். உள்ள போன எல்லாருமே இவரோட பேச்சு கேட்காம போனதுனால இப்ப தலைக்கு மேலேயே எல்லா செங்கலும் விழுந்து அவங்களும் இறந்து போயிடுவாங்க.